88 எனக்கு உயர்நீதிமன்ற பதவிக்கு என்னுடைய பெயரை அப்பொழுது தலைமை நீதிபதியாக இருந்தவர் பரிந்துரை செய்தார் மத்திய அரசுக்கு. அந்த பரிந்துரை செய்து என்னை கேட்டுவிட்டுத்தான் செய்ய வேண்டும், என்னுடைய ஒப்புதல் பெற்று. என்னுடைய ஒப்புதலை பெற என்னை கூப்பிட்டு பரிந்துரை செய்து விட்டேன் என்று சொன்னார். நான் உடனே என்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருந்தால் நான் உடனே திருவண்ணாமலைக்கு சென்று கிரி பிரதட்சணம் செய்வேன். உடனே கிரிவலம் வந்த பிறகு அங்கே என் நண்பர் ஒருவர் வழக்கறிஞராக இருக்கிறார் என்றும், அவர் இங்கே ஒரு சாமியார் இருக்கிறார், நான் போய் பார்ப்போமா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே என்றார். ஆட்சேபனையே இல்லை என்று இங்கிருந்து போய் 12 மணி. இப்போது யோகியாரை பார்ப்பது மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு பல பேர் சென்று சிரமம் கொடுக்கிறார்கள் என்று சிரமம் என்று சொல்ல மாட்டேன், நேரம் போதவில்லை. 12 மணி அளவில் அப்போதுதான் எல்லாரையும் பார்த்து விட்டு அனுப்பிவிட்டு கதவை சாத்திருக்கிறார். என் நண்பர் சென்று கதவை தட்டியவுடன் அவர் வந்து பார்த்திருக்கிறார். அவர் தெரிந்தவர் என்றால் என்ன என்றார், சென்னையிலிருந்து ஒரு வழக்கறிஞர், அப்பொழுது வழக்கறிஞராக தான் இருந்தேன், வழக்கறிஞர் ஒருத்தர் வந்திருக்கார், அவர் உங்களை பார்த்து விட்டு போக வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறார் என்று சொன்னார். வரச் சொல் என்றார். அதுவே ஒரு அதிசயம். கதவை சாத்தி விட்டவருக்கு அவர் லேசாக அவர் யோகியாக கதவை திறக்க விட்டார். வந்த உடனே போய் நின்று கதவை திறந்தார். அப்படி உற்று பார்த்தார். நான் ராஜு, முதுநிலை வழக்கறிஞராக இருக்கிறேன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்று சொன்னேன். இந்த பிச்சைக்காரரை தேடி ஜிஏர் வந்தாய், நான் என்ன செய்ய போகிறேன் உனக்கு என்று கேட்டார். ஒன்றுமில்லை, உங்கள் அருள் பெற்று போக வேண்டும், உங்கள் ஆசி பெற்று போக வேண்டும் என்று சொன்னேன். அடுத்த அதிசயம் என்ன நடந்தது என்றால், வராண்டாவிலேயே வைத்து அனுப்பி விடுகிற கையை பிடித்துக் கொண்டு உள்ள நடு மையமான பாலுக்கு அழைத்து சென்றார். அங்கே என்னையும் எனது நண்பரையும் உட்கார வைத்தார். ஒரு 5 நிமிடம் என்னை பார்த்து கொண்டே இருந்தார். நானும் கைகளை குவித்து நான் மனதிலேயே குருவுக்கு நாம் என்ன பணிவான வணக்கங்களை சொல்ல வேண்டுமோ அதற்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். தமிழிலும் சமஸ்கிருதத்தில் 1-2 வார்த்தை சமஸ்கிருதம். உனக்கு யாராவது இதுக்கு முன்னால் குரு இருந்தாரா என்று கேட்டார். எனக்கு குருவும் கிடையாது, யாரும் கிடையாது, இது எனக்கு உள்ள இல்லை. யாரிடமாவது இதுக்கு முன்னால் உபதேசம் வாங்கியிருக்கிறாயா என்றார். அதற்கு நான் ஆம் என்றேன். ஏதோ ஒன்று சொன்னேன். அப்படியா, சரி. இதற்கு முன் நாம் இருவரும் சந்தித்தோமா என்று அடுத்தது கேட்டார். 100க்கு 120% சுவாமி, தங்களை பார்த்ததே இல்லை. இப்போது அவர் சொல்லும் போது இங்கே ஒரு சாமியார் இருக்கிறார், பார்க்கலாமா என்றார். நானும் வந்து பார்த்தேன். எனக்கு நிச்சயமாக நீங்கள் உங்களை பார்த்ததே இல்லை. நான் அவருக்கே ஒரு தான யோசனையில் ஒரு 5 நிமிடங்கள் ஆழ்ந்தார். இல்லை, என் மனதிற்கு அப்படி தெரியவில்லை, நாம் ஏற்கனவே சந்தித்தது போல் தெரிகிறது என்றார். நான் கொஞ்சம் பிடிவாதக்காரர், இல்லை சாமி, சந்தித்ததே இல்லை, நிச்சயம் சொல்லுவேன் என்றேன். என் மனதிற்கு அப்படிப்படுகிறது, சரி அப்படியே விட்டு விடுவோம் அதை அப்படி என்று சொன்னார். நான் இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், அது ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்ச்சி, அதனுடைய அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய எனக்கு கிடைக்க வேண்டிய அருள் என்றுதான் நான் யோகியர் என்னும் எனக்கு ஒரு பரிச்சயம், அவருடைய தொடர்பு எனக்கு ஏற்பட்டது என்று சொல்லுவேன். அதற்கு அடுத்ததாக நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, நம் நேற்று அத்தனை பேரும் யோகியருடைய பிரபாவங்களை சொன்னார்கள். யோகியார் பேசவே மாட்டார், உங்களுக்கு தெரியும். அவர் எங்கேயும் மீட்டிங் பேச மாட்டார். அவரை பற்றி நாம் அதிகமாக மீட்டிங் பேசுவது கூட தவறு. ஆனால் நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் கருத்து பரிமாறிக்கொள்ள வேண்டும், நமக்கு வேண்ட அனுபவங்களை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் நாம் சில நேரத்தில் அதிகமாக கூட யோகியார் பேசவே மாட்டார். ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் என்றால் கூட, நேற்று வித்வான் லட்சுமணன் சொன்னார், ராமநாமத்தை சொல்லி இதை தவிர எனக்கு வேறொன்றும் தெரியாது, அப்படித்தான் சொல்வார் யோகியார். எதுக்கு சொல்லுவேன் என்றால், இந்த தட்சிணாமூர்த்தி கடவுளை பற்றி சொல்ல வரும்போது சொல்லுவார்கள், கல்லாலின் புடை அமர்ந்து என்று சொல்வார். அதையும் திருமுருகா சொல்வார், சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்துடைக்க வேண்டாம் என்றார். இந்த சொல்லாமல் சொல்லுவது என்பதை அதையும் நான் கண்கூடா கண்டவன். அதை மட்டும் நான் உங்களிடம் சொல்லி என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். நீதிபதி ஆவதற்கு முன்பாக முதலில் பரிந்துரை சென்ற பிறகு அவருடைய முதலில் ஒரு முறை ஒப்புதல் வரும். அது ஒப்புதல் வந்தவுடனே மருத்துவ சான்றிதழ் நாம் தர வேண்டும்.
அந்த மருத்துவ சான்றிதழ் சென்ற பிறகுதான் அந்த நீதிபதியின் நியமனம் வாரண்ட் என்பார்கள். இங்கே கைதியை பிடிப்பதற்குத்தான் வாரண்ட் என்பார்கள். நீதிபதிக்கு போடும் அவருக்கு நியமனம் செய்யும் பெயரும் வாரண்ட். அதுக்கு காரணம் என்றால் அந்த பெயரை வைத்ததற்கு காரணம் என்றால் அந்த வாரண்ட், கைதி எப்படி வாரண்ட் இருந்தால் அதில் தப்பிக்க முடியாது, அவன் தப்பித்துக் கொள்ள முடியாதோ அதுபோல் அந்த வாரண்ட்டை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய கடமை, ஒருவனை நீதிபதியாக நியமிக்கிறேன் என்று சொன்னால் ஒத்துக்கொள்வதுதான் கடமை என்பதால் அதற்கு வாரண்ட் என்பார்கள். அந்த வாரண்ட் வருவதற்கு முன்னால் இந்த மருத்துவ சான்றிதழை அனுப்பிவிட்டு இதை யோகியரிடம் சொல்ல நான் விரைந்தேன் திருவண்ணாமலைக்கு, நானும் என்பன் நண்பர். நான் அது 4வது தடவை என்று நினைக்கிறேன். நான் அதிகமாக பார்த்தவரல்ல யோகியை. 4வது, நீ ஒரு முறை பார்த்தாலே போதும், பார்க்காமலே அவரை நினைத்தாலே போதும் என்பதற்குத்தான் இதை கழிப்பது. நான் 4வது முறை. நான் எப்போதுமே எனக்கு என் பேரிலேயே எனக்கு ஒரு அவநம்பிக்கை இல்லாம யோகியர் புரிந்து கொள்வாரா, நம்மை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வாரா. அவர் ஒரு 10 பக்தர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள், வராண்டாவிலே உட்கார்ந்து தான் நான் போனேன். கதவை திறந்தார்கள். உடனே கையில்